அவர்கள் உரையிலே மிக முக்கியமான சில விஷயங்களை தொட்டுச் சென்றார்கள். அதாவது ஒரு மனிதன் உதவி செய்ய பழகி கொண்டாண்டால் அது போதையாக மாறிவிடும். சார் போதை நம்மளுக்கு தெரியும், அது பாவிச்சு பழகினா அது போய் செய்யலாம், அதை உடையலாம் மூத்தாம் வரைக்கும் அதில் தான் தெரியும். அதே மாதிரி உதவி செய்து பழகினாலும் அவங்க என்ன செய்வாங்க, அந்த உதவி செய்யறதுதான் அவங்களுக்கு வேலையாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவங்க செய்வாங்கன்ற முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். சிராஸ் வாங்க எனது அழைப்பேற்று வந்திருக்கின்ற சகோதரர் சிராஸ் அவர்களையும் வரவேற்றுவதாக. We are talking in Tamil, madam. Can you understand the Tamil? No. Konjam. But Mr. Nalim told, if we used to help, it will be changed as a addiction of the drugs, using as like a drugs. If we used to help, it will be changed, look like a addiction to the drugs. That's why. If you are addicted to the drugs, we will never stop it. Likewise, yeah. That's what the summary of Mr. Nalim. அடுத்ததாக எமது இந்த ஏற்பாட்டுக்கு மிகவும் பிரதான காரணமாக இருக்கின்ற எமது டாக்டர் மௌஃபி கலைவல முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், மிகவும் பெரிய பாதைகளை கடந்து வந்தவர். அப்புறம் வாழ்க்கை வரலாறு புத்தகமானதில் நான் கொஞ்சம் பேசுறதுலேயே அவங்களோட பிரச்சனை, அவங்களோட பட்ட கஷ்டங்கள், அவங்க என்னென்ன தொழிலில் இருந்திருக்காங்க, இப்போ எப்படி மாறிருக்காங்க, பிறகு இந்தியாவுக்கு போய் எப்படி டாக்டர் ஆகினாங்க என்ற வரலாறு இருக்கு. இருந்தாலும் அதில் அந்த ஒன்றை விளங்கினம் என்னென்னா, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சமூக சேவையில் அவர் இருக்கிறது வழக்கத்தை கொண்டு அவரோட பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்காங்க. ஒரு பிள்ளை நான் நினைக்கிறேன் ரஷ்யாவில் பெலராஸில் டாக்டராக படிச்சுட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் வெளியாகி வர வைக்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்கும் இப்போ நாங்களும் அடிக்கடி பேசிக்கொள்ள விஷயம்தான். நாங்கள் பெருசாக செய்ய தேவையில்லை. அந்த உலகத்தில் நாங்கள் மற்றவங்க கஷ்டத்தை உணர்ந்து நாங்கள் செஞ்சுட்டோமா இருந்தால் அந்த அதில் நன்மைகள் என்ன செய்யும், நிறைய விஷயங்கள் பாதுகாக்கும். அது இப்படியான சங்கம் செய்கிற உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா உங்களுக்கு 1000 பேர் இப்போ எங்களோட வீட்டில் எங்களோட வைஃபுக்கு இருக்கிற வேலை உங்களுக்கும் இருக்கு. சமைக்கணும், இது செய்யணும், எல்லாம் செய்யணும். அதுக்கு இடையிலையும் அடிஷனாக இவ்வளோ விஷயத்தை எடுத்து செய்கிறங்கிறது பாராட்டத்தக்க விஷயம். தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட அந்த உறுப்பினர்கள் எல்லாருக்கும் அந்த நன்மை சேரும். இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நான் என்னோட டாக்டர் மௌஃபீத் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். Good morning everybody. இங்கே தீனத் மகளிர் இந்த சங்கத்தின் சார்பாக எம்மை இந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறியவனாக, இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற எமது அமானா வங்கியின் முகாமையாளர் சகோதரர் ஜிப்ரி அவர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் ரவுப் மௌலி அவர்கள், அடுத்தது அப்துல் ஹசன் மௌலி அவர்கள், அதே போன்று எங்களுடைய இந்த ஊருக்கு எண்ணி அடங்காத ஒரு தியாகத்தை செய்து சத்தம் போடாமல் இருக்கிற எங்கட அன்பு அன்சார் ஹாஜியார் அவர்களே, ஒரு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற எனது உயிரிலும் மேலான நண்பர்கள் சகோதரர் பெர்னாண்டோ அவர்களுடைய ஃபேமிலி, ஐ ரெஸ்பெக்ட் யூ மேடம். அதே போன்று எங்களுடைய மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியின் பிரதி தலைவர் சகோதரர் மௌரூப் அவர்களே, அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தின் பணிப்பாளர் சகோதரர் ரொஹான் அவர்கள், அதே போன்று மாத்தளை மாவட்டம் அல்ல மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான எங்களுடைய சகோதரர் நலீம் அவர்கள், அதே போன்று எமது இந்த செயல்களை எங்களுடைய கஷ்டத்துக்கு மத்தியிலும் நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய நிலைமைகளை சர்வதேசம் பார்க்கிற அளவுக்கு இந்த ஊடகத்துறையை முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற தம்பி, அன்பு தம்பி சகோதரர் எங்களுடைய ஃபஸ்லான் அவர்கள், அல்லாஹ் தஆலா அவருடைய ஆயுளிலே பரக்கத் செய்ய வேண்டும். மிகவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமூகத்துக்கான ஒரு சேவை செய்து வருகின்றார். அதே போன்று எங்களுடைய வந்தவர் பேர் தெரியா சகோதரர் மசாலா, அவரையும் விழித்தவனாக விசேஷமாக எங்களுடைய சகோதரர் அஸ்கர் அலி அவர்களையும் அவரோடு சேர்ந்த நண்பர்கள்
என்னுடைய கண்ணுக்கு ஒரு அன்பு நட்சத்திரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு தாய்மார்களே, என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளே, என்னுடைய அன்பு தங்கைமார்களே, உங்கள் அனைவருக்கும் என் உள்ளத்தில் ஊத்தெடுக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபுவான் வணக்கம். மேலும் நாங்கள் இந்த நிகழ்வை ஒரு தனி மனிதனுடைய ஒரு முயற்சி தான் எங்களுடைய இந்த எல்பி குரூப் என்பது. எல்பி குரூப் என்பதனுடைய அர்த்தம் லங்கா பாய்ஸ். இவர்கள் சாதாரணமாக அன்றாட கூலி தொழில் செய்யக்கூடிய வெளிநாட்டிலே தொழில் புரியக்கூடியவர்கள். இவர்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரின் மண்ணின் மகிந்தன், உங்கள் ஊரை சேர்ந்தவன், உங்கள் ஊரில் பிறந்தவன் சகோதரர் அஸ்கர் அலி அவர்களுடைய ஆயுளை எல்லாம் நீட்டி வைக்க வேண்டும். அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்கம்மா. மாமி மாஷா அல்லாஹ். இன்று எமது நாட்டுக்கு மட்டுமல்ல, இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் அவருடைய தொழில் புரியக்கூடிய இனபந்துகளுக்கும் சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் எங்களுடைய இந்த இலங்கையை பொறுத்தவரை இனம், மதம், ஜாதி இதையெல்லாம் கடந்து ஒரு சமூகத்தின் சேவையாக அந்த எல்லா மதங்களுடைய இனங்களுடைய தேவைகளை அறிந்து இது ஒரு சமூகத்தின் சேவையாக செய்து கொண்டிருக்கின்றார். அதை நான் யோசித்தேன். அது சாதாரணமான ஒரு தொழிலைத்தான் அந்த குவைத் நாட்டில் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஆனா இரவு பகலாகவும் நாங்க எதை சொன்னாலும், அஸ்கர் தம்பி இந்த ப்ரோக்ராமை நாங்க செய்ய போறோம், இதுக்குரிய ஒரு வழிவகுப்பை நாங்க செய்யணும், மௌபிக்கான எஸ்டிமேட் எடுங்க, வேண்டியதை நாங்க செய்வோம். மாஷா அல்லாஹ். இரவு பகலாக அந்த புள்ள கஷ்டப்படுறாரு. ஏனென்றால் அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நாங்க நினைக்கிறோம் வந்து எப்படி என்று சொன்னா, இது அந்த எங்க நலிம் பிரதர் சொன்ன மாதிரி, எங்க சகோதரர் ஜிப்ரியாவும் சொன்ன மாதிரி சாதாரண ஒரு பொக்கிஷம் தான். ஆனால் உங்களுடைய இந்த பூமிக்கு, இந்த ஜீனத் மகளிர் சங்கத்துடைய இந்த பூமிக்கு, உங்களுடைய இந்த தொண்டுக்கு சர்வதேச அளவிலே இன்ஷா அல்லாஹ் கிட்டடியாக அவசரமாக உங்களுக்கு உதவிகள் தேடி வரும் இன்ஷா அல்லாஹ். இதனுடைய ஊத்துத்தான் இது. இதை நாங்கள் ஊத்தாகத்தான் வைத்திருக்கின்றோம். அதே போன்று இந்த வெளிநாட்டிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய நலிம், அதே போன்று எங்களுடைய டிப்யூட்டி சேர்மன் மௌரூப் அவர்கள், அதே போன்று எங்களுடைய சகோதரர் பெர்னாண்டோ அவர்கள், இவர்கள் எல்லாரும் இங்கே ஒரு விசேட அதிதிகளாக வந்திருக்கின்ற காரணம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே இந்த ஜீனத் மகளிர் சங்கம் மாஷா அல்லாஹ் புலனர்வை மாவட்டம் வரைக்கும் உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மாஷா அல்லாஹ். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இது ஒரு என்னன்னா, இப்ப நான் எங்க மகளிர் சங்கம் தாத்தா பேசினாங்க. அவங்களோட ஒரு உடம்பிறந்த சகோதரமா தான் நான் அவங்களோட ஒரு மனசுல நினைச்சு கொண்டு பேசினேன். மாஷா அல்லாஹ். யாரும் எப்படிதாம்மா என்னண்டா உண்மையை நாங்க வெளிப்படுத்தணும். உள்ளத்தை அறிந்தவன் ரப்புல் ஆலமீன், உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ். ஆனால் அவர்களுடைய செயல்களுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்க வேண்டும். ஆனால் கெட்டவர்கள், தீயவர்கள் எண்ணங்களை மாற்றக்கூடியவன் ரப்புல் ஆலமீன். அவர்களுடைய உள்ளத்திலே எது தோன்றுகிறதோ அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அதே போல இன்ஷா அல்லாஹ் நாங்க பல வழிகளால உதவி செய்யும் போது அல்லாஹ் எங்களோட வழிகளுக்கும் உதவிகளை தருவான். நம்ம நினைக்கிறோம் இது நம்ம அடுத்தவண்ட பிள்ளைக்கு செஞ்சா என்ன வந்துட போகுது, அவன் தானே முன்னுக்கு வரப்போ, அது அல்ல கட்டம். அல்லாஹ் எல்லா மறைமுகமான விஷயத்தையும் அறிஞ்ச ரப்புல் ஆலமீன். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உள்ளத்தையும் அறிஞ்சவன் ரப்புல் ஆலமீன். அதே போல இன்ஷா அல்லாஹ் நல்ல உள்ளத்துல நல்ல நியத்தை எடுங்க. நம்ம ஊரை நம்ம கட்டி எழுப்போம். ஏலும் இன்றைக்கு ஆண்களை விட மாஷா அல்லாஹ் பெண்களுடைய முயற்சி பாரிய முயற்சி. இன்றைக்கு பாரிய முயற்சி பெண்களுடைய முயற்சி. ஆனா நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது. உங்களை யானைக்கு யானோட பலம் தெரியாது. இந்த ஜீனத் மகளிருடைய இந்த பணி இன்றைக்கு அவங்களோட வீட்டுக்குள்ள சர்வதேச மீடியாக்கள் வந்து இருக்கிறது. உங்களை வெளிக்காட்டுவதற்கு, உங்களுடைய ஊருடைய கஷ்டத்தை வெளிக்காட்டுவதற்கு, உங்களுடைய ஊருடைய முன்னேற்றத்தை நாங்கள் தயாராக இருக்கிறோம், உங்களுடைய உதவிகள் தயாராக இருக்கிறதா என்று கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு முகங்களையும் நான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறேன். மாஷா அல்லாஹ். அதுதான் தூண்டுதல். ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்திலே நீங்க அடே இவ செஞ்சிட்டாவே அவைய தூக்கி கொள்ளட்டும், அவைய எல்லா சுமைகளையும் தூக்கி நடக்கட்டும் என்று நீங்க எதிர்பார்க்காதீங்க. நாங்களும் அதற்கு உறுதுணையா இருக்க வேண்டும். வெளியில இருக்கிற எங்களை தாத்தாமார்களே, தாய்மார்களே, நீங்க எல்லாரும் ஒரு உறுதுணையா இருந்து ஒற்றுமை என்னும் கயிற்றை பிடித்து பாருங்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா உங்களுடைய கபரறை கூட பொன்னறையாக மாற்றக்கூடிய காலங்கள் உருவாகும் இன்ஷா அல்லாஹ். நாங்க இந்த உலகத்துல பஞ்சகாலம் தான் வாழ போறோம். ஆனா மறைந்த மாமனிதர் அப்துல் கலாம் சொல்லுவாங்க,
ஒரு மனிதனுடைய பிறப்பு சம்பவமாக இருக்கட்டும், அவனுடைய இறப்பு சரித்திரமாக மாறட்டும். இன்றைக்கு சரித்திர ஆசிரியர்களை, வல்லுநர்களை நாங்கள் அவர்களுடைய வரலாறுகளை படித்து புரட்டுகின்ற பொழுதும் அவர்களும் சாதாரணமானவர்கள் தான், எம்மை போன்று சாதாரணமானவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய குடும்ப சேட்டைகளும் அவர்களுடைய இன்சல்களும் பாடசாலையும் அவர்களுடைய அந்த பார்வையிலே, மக்களுடைய பார்வையிலே இவன் வீணா போனவன், இவன் கூடாதவன், இவன் கெட்டவன் என்று மக்களுடைய பார்வையில் அவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தாய்மார்களுடைய அந்த அரவணைப்பும் அந்த தாய்மார்களுடைய ஊக்கமும் இன்று சரித்திர நாயகர்களாக, சரித்திர வல்லுநர்களாக அந்த பார்க்கக்கூடிய வரலாறுகளை நாங்கள் படிக்கின்றோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை மாற்ற முடியும். தாய்மார்களே, எங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொன்றையும் எங்களுடைய வரலாற்றில், இலங்கை வரலாற்று மட்டும் உலகம் போற்றக்கூடிய ஒரு பொக்கிஷங்களாக மாற்ற வேண்டும். அதற்கான ஏற்பாடு தான் ஒரு பல தியாகத்துக்கு மத்தியிலே இந்த எல்பி குரூப் செல்கின்றது. அதை ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை தருகிறேன். இவர்கள் வேலை செய்யக்கூடிய, அன்றாடம் வேலை செய்யக்கூடிய தன்னுடைய வேர்வை, தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக மாற்றி அவர் கொஞ்சம் அவங்க எல்லாரும் ஒரு பொருளாதாரமா சேர்த்து தான் இந்த ஊருக்கு மட்டுமல்ல இலங்கை பூராக இந்த சமூகத்துக்கு குறிப்பாக கல்வியை அந்த அவர்களுக்கு மத்தியிலே மாணவர்களை தட்டி எழுப்பி ஊக்கத்தை உருவாக்குகிறார்கள். அதே போன்றுதான் கல்வி மட்டுமல்ல, வீடு இழந்தோருக்கு வீடு வாசலை கட்டி கொடுக்கிறார்கள், மலசல கூடங்களை அமைத்துக் கொடுக்கிறார்கள், நீர் இணைப்புகளை செய்து கொடுக்கின்றார்கள். அதே போன்று மருத்துவ ரீதியாக அந்த சுகமில்லாதவர்களுக்கு அவங்க பல ஹதியாக்களை செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா இவர்களை பொருந்தி கொள்ள வேண்டும். என்னென்னா அப்படி ஒரு தியாகம் இன்றைக்கு என்னென்னா பொது வேலையில 1000 விமர்சனம் வரும். காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடியும் கொள்ளடியும். மௌலவி பெரிய அனுபவசாலி எங்களோட ஊர்ல இருந்தவங்க. அதே மாதிரி எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். சொல்லுவாங்க, பச்சை கல்லன் வாரெல்லாம் அமர்த்துறான், அது மனுஷன் சொல்லி கொடுப்போம். ஏன்னா நாங்க எங்களை உள்ளத்தை அறிஞ்சவன் ரப்பில் ஆலமீன். அது மாதிரி எங்களை கண்ணியமிக்க மௌலவிமாருக்கு தெரியும். வயலுள்ளி குமசத்தில் விமர்சான்ற ஒரு வாசனம் இருக்குது குர்ஆன்ல. அதுல ஹுத்தமான்ற ஒரு வார்த்தை இருக்குது. நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யார சொல்லலாம் ஹுத்தமான்றால் என்ன என்று தெரியுமா? அதுதான் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தீமூட்டிய ஒரு பயங்கரமான நெருப்பு. அது எப்படிப்பட்ட நெருப்பு என்று சொன்னால் தேகத்தை பட்டவுடன் இதயத்தை பொசுக்கி விடும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய கெட்ட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் மத்தவனை பத்தி பலாய் கழுவுறது, மத்தவன முன்னேற்றம் தடுக்கிறது, அந்த உள்ளம் இருக்கிறது, அதுதான் கல்பு என்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனின் உடம்பில் ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது சீர்திருந்தி விட்டால் முழு உடம்பும் சீர்திருந்தும், அதுதான் கல்பு என்றார்கள். குறிப்பாக அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய அன்பு சகோதரர்களே, கண்ணியமிக்க மௌலைமார்களே, இன்று உள்ளம்தான் தேவை, நல்ல எண்ணங்கள் தான் தேவை, சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல ஒரு மனம் தான் தேவை. அது இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியிலே சகோதரர், எங்களோட சகோதரி பேரும் தெரியாது, ஹவுஸ்னாதாத்தோட வீட்டுல இருந்து உருவாகட்டும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆனா நிறைய பிரச்சனை இருக்குது. இனி வீட்டுல மாப்பிள்ளமார் பார்த்துட்டு இருப்பாங்க, நான் போனோம்ல காலையில சாப்பாடு ரெடியிலன்னு. இன்ஷா அல்லாஹ் நான் சுருக்கமா முடிச்சு கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இனி ஒரு தியாகம் தான் இது இன்ஷா அல்லாஹ். நல்ல முறையில நாங்க இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் பெரியவன், தொடர்ந்து வருவோம். நிறைந்த சேவைகளை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்பி குரூப் ஊராகவும் நிறைய எங்களுடைய தொழிலதிபர்மார் வந்திருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க ஒண்ணே யோசிக்க தேவையில்லை இன்ஷா அல்லாஹ். பல மாற்றங்களை இந்த ஊர்ல நாங்க உருவாக்குவோம். பெண்களாகி உங்களால ஏழும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு துணையாக எங்களுடைய சகோதரர்கள் எங்கிற ஹாஜியார் இருக்கிறாங்க, மௌலமா இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். எங்களை இந்த இடத்தை ஒரு முன் உதாரணமா காட்டுவோம் மற்ற மக்களுக்கு. ஆனா எல்லாத்துக்கும் முதல் ஆயுதம் எங்களோட ஒத்துமை. அப்ப அந்த எங்களோட ஒத்துமை சரியா இருந்தான்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் எங்களோட செயல்களை கண்டு மக்கள் மத்தியில அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்து வரும். நிறைய பேர் தெரியாதவங்க இந்த ஊர்ல இருக்கிற, இந்த ஊர் பொலனறுவ மாவட்டம் மாஷா அல்லாஹ் கல்வியில சிறந்தது. எங்க யூனிவர்சிட்டி போனாலும் சரி, அமெரிக்காவுல கேட்டாலும் சரி, வே ஆர் ஃப்ரம், ஐ அம் ஃப்ரம் பொலனறுவ. அவ்வளவு ஒரு எடுகேஷனான மக்கள் நிறைந்த ஊர், செல்வந்தர்கள் நிறைந்த ஊர். அவங்களை இன்ஷா அல்லாஹ் தூண்டி நல்ல ஒரு பாதையை நோக்கி, இலக்கை நோக்கி, இலக்கிய பயணத்தை நாங்கள் தயாராக, எல்லாம் தயாரா இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களை பொருந்திக் கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்ஷா அல்லாஹ் ஒரு நிறைந்த ஒரு நாங்க எல்லாம் இன்றையில இருந்து எங்க ஊர்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குறோம் இன்ஷா அல்லாஹ். நாங்க உதவிகளை எங்க இருந்து சரி நாங்க பிச்சை எடுத்துட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். யோசிக்க வேணாம். இந்த ஊர ஒரு மாற்றத்தை உண்டாக்கி உங்களுக்கு மத்தியில என்னுடைய சகோதரிகள், தாத்தாமார்கள், தாய்மார்கள், நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பயணத்தை, ஒரு சகோதரத்துவத்தை இந்த இடத்துல உருவாக்கி இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னும் நிறைய பேச வேண்டிய பேச இருக்கு மாஷா அல்லாஹ்.
நான் சொன்ன ஏற்கனவே அந்த பிரச்சனை குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் இந்த இந்த எங்களோட தீனத் மகளிர் அவங்களோட சேர்ந்து இருக்கிற பௌசனா தாத்தாவோட இருக்கிற அவங்களோட அந்த குழுவில் இருக்கிற எல்லா பெண்மணிகளும் அல்லாஹ் தாலா அவங்களோட ஆயுளை நீட்டி வைப்பானாக, உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. ஒற்றுமை என்ற கைத்தை இந்த இறுக்கி பிடிச்சு இந்த ஊர்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பல சக்தியாக நல்ல உள்ளத்தையும் எண்ணத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கபூலியத் செய்வானாக. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை அனைவரையும் பொருந்து கொள்வானாக என்ற துஆவோடு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். வாஹிர தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மிகவும் சிறந்த ஒரு ஆக்ரோஷமான பேச்சு, அர்த்தமான பேச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். நிறைய விஷயங்களை தொட்டு காட்டினாங்க. அவங்க சொன்ன மாதிரி நேரம் போயிட்டு இருக்கிறபடியா அதை நாங்கள் திரும்ப பேச தேவையில்லை. முக்கியமாக அவங்க சொன்ன எல்லாரும் சொல்ற விஷயம்தான், நீங்கள் நல்லா ஒற்றுமையாக இந்த விஷயங்களை செஞ்சுட்டு போனால் நாங்கள் முன்னேறியதும் அல்லாஹ் நினையாபுரத்துலேருந்து எங்களுக்கு உதவிகளை தருவாங்க சார். பெண்கள் கூடிக்கிறதால அன்னை ஆயிஷா அவங்க நிறைய தர்மம் செய்கிறாங்களா, அவங்க தர்மம் செய்யக்குள்ள அந்த பொற்காசுகள் அப்போ காசுகளுக்கு சென்ட் பூசுவாங்க. வாசல் திரவியங்கள் என்ன செய்வாங்க, பூசி அழகா அதை பெக் பண்ணி அழகாத்தான் அதை கொடுப்பாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி பெண்மணி கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே, நீங்கள் ஏன் கொடுக்குற காசை இப்போ நீங்கள் சென்ட் பூசி கட்டி அழகா பூ மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்களே, சும்மா அவங்க போய் அதை கலட்டி தான் எடுக்க போகிறாங்க, சும்மா கொடுத்தா லேசு தானே. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கொடுக்குற தர்மம் நேரடியாக எங்கே போகுது, அல்லாட்ட போகுது. அப்போ அல்லாட்ட போகிறத நான் எப்படி அனுப்பணும், சும்மா அனுப்பிடுமா எனக்கு. ஆகவே நான் என்ன செய்கிறேன்டா அதை என்ன செய்கிறேன், அழகுபடுத்தி சென் பூசி அழகா அனுப்புறேன். இது அல்லாட்ட நேரடியாக போகிறது. அதைத்தான் இப்போ எல்லாரும் செய்கிறாங்க. இப்போ இங்கே இறைவன் திருப்பொருத்தம் இறைவன் நேரடியாக போகணுன்றதுக்காகத்தான் அவங்க சொன்ன மாதிரி நான் நேரத்தில் சொன்ன கோடீஸ்வரர்கள் முன்னாடி இதை செய்யலை, அதுவும் செய்கிறாங்க. இலங்கையில் இத்தனை கோடிக்கணக்கில் செலவழிக்கலாம். பட் இந்த அமைப்பு அடிமட்டத்திலேருந்து கஷ்டத்தை உணர்ந்து வந்தார்கள். தான் அந்த கஷ்டத்தில் பொறுமதி அதில் விளங்கும் என்னென்ன சவால்கள் வரும் என்று. ஆகவே நன்றி எங்களோட சகோதரர் மோஃபித் டாக்டர் அவர்களே.